இன்றைய முக்கிய செய்திகள். தொடர் போராட்டத்திற்கு பணிந்தார் கோத்தபய ராஜபக்சே. இலங்கை அதிபர் பதவியில் இருந்து விலக முடிவு. இந்தியாவில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு. முகக்கவசம் அணிவது கட்டாயம் என தமிழக அரசு அறிவிப்பு. சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றம். ஆளுநர் கார் தாக்கப்பட்டதாக கூறி முழக்கங்கள் எழுப்பியதால் நடவடிக்கை. வேலை கிடைக்காததால் கல்லூரி முன்பு டீ கடை நடத்தும் பட்டதாரி பெண். விதவிதமாக தேநீர் தயாரிப்பதால் களை கட்டும் விற்பனை. வணக்கம். வணக்கம். இலங்கையில் மக்களின் தொடர் போராட்டத்திற்கு பணிந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அதிபரின் அதிகாரத்தை குறைக்கும் வகையில் 19வது சட்ட திருத்தத்தை மீண்டும் கொண்டுவர முடிவு செய்துள்ள நிலையில் அவரது சகோதரரான கோத்தபய அதிபர் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொருளாதார வீழ்ச்சி காரணமாக இலங்கையில் விலைவாசி மிகவும் கடுமையாக உயர்ந்துள்ளது. 20 மணி நேர மின்வெட்டு, எரிபொருள் பற்றாக்குறையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. அதிபர் மாளிகை எதிரே கூடாரங்கள் அமைத்து மக்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் ரம்புகனை நகரில் கண்டி கொழும்பு ரயில் பாதையில் மறியல் நடத்தியவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. வன்முறையாளர்களை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. பின்னர் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் போராட்டக்காரர் ஒருவர் பலியானார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் வருத்தமளிப்பதாக தெரிவித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்சே இதுகுறித்த விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இலங்கையில் அதிபரின் அதிகாரத்தை குறைத்து நாடாளுமன்றத்திற்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் வகையில் 19வது சட்ட திருத்தத்தை மீண்டும் அமல்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அறிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காண அரசியல் அமைப்பில் நிச்சயம் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர் தேவையான மாற்றங்களுடன் 19வது சட்ட திருத்தத்தை மீண்டும் அமல்படுத்துவது குறுகிய கால தீர்வாக இருக்கும் என்று கூறினார். அதிபரின் அதிகாரத்தை குறைத்து நாடாளுமன்றத்திற்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் 19வது சட்ட திருத்தம் 2015ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நிலையில் 2019ஆம் ஆண்டு அதிபரான கோத்தபய ராஜபக்சே அந்த சட்ட திருத்தத்தை ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. சகோதரரின் முடிவால் அதிர்ச்சி அடைந்துள்ள கோத்தபய ராஜபக்சே அதிபர் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொருளாதார நெருக்கடி உருவானதுமே சர்வதேச நாணய நிதியத்தை அணுகி உதவி கோரியிருந்தால் இந்த அளவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்காது என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் இதனை கணிக்க தவறிய அதிபர் பதவி விலக வேண்டும் என போராட்டங்களை மேலும் தீவிரப்படுத்தியிருப்பதால் கோத்தபயவுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு மீண்டும் 2000ஐ கடந்துள்ள நிலையில் தமிழகத்தில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் குறைந்திருந்த கொரோனா தினசரி பாதிப்பு சற்று அதிகரிக்க தொடங்கியுள்ளது. டெல்லி, கேரளா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அம்மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 2067 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1547 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 40 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 12340 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மாநிலங்களளவில் அதிகபட்சமாக டெல்லியில் 632 பேரும், கேரளாவில் 488 பேரும், ஹரியானாவில் 249 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 159 பேரும், மகாராஷ்டிராவில் 137 பேரும், மிசோரமில் 125 பேரும் புதிதாக தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் டெல்லியில் துணைநிலை ஆளுநர் தலைமையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்றும் மீறுபவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், சீனா உள்ளிட்ட பல நாடுகளில் மீண்டும் தொற்று பரவத் தொடங்கியுள்ளதால் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விடுபட்டவர்கள் எல்லாம் தடுப்பூசியை போட்டுக் கொள்வது, 2 இந்த தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது, முகக்கவசம் அணிவது, இதை தொடர்ச்சியாக நாம் செய்வது என்பது இந்த எதிர்காலத்தில் இந்த 4வது அலை என்றெல்லாம் கூட நேற்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. டெல்லி, மகாராஷ்டிராவில் 4வது அலை தலை தூக்குகிறதா என்று இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் அதற்காக நாம் கவலைப்பட வேண்டிய, அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனிநபர் இடைவெளி உள்ளிட்ட தடுப்பு நடவடிக்கைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று திரு சுப்பிரமணியன் வலியுறுத்தினார். தொற்றில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கொரோனா விவகாரத்தில் தமிழகத்தில் அச்சப்படக்கூடிய சூழல் இல்லை என்றும் தினசரி பாதிப்பு 30 முதல் 50ற்குள் தான் பதிவாகி வருவதாகவும் திரு சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஆளுநரின் கார் அணிவகுப்பு மீது கற்கள், கொடிகள் வீசப்படவில்லை என்றும் அரசியல் சட்ட பதவிகளில் இருப்பவர்களை பாதுகாப்பதில் எவ்வித சமரசமும் கிடையாது என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்து மயிலாடுதுறையில் நடைபெற்ற போராட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன. அதன் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி ஆளுநரின் கார் மீது கற்கள் மற்றும் கொடிகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினார். சட்டம் ஒழுங்கை காக்க காவல்துறை தவறிவிட்டதாக கூறி அதிமுக வெளிநடப்பு செய்வதாக அவர் தெரிவித்தார். ஆனால் அதிமுக உறுப்பினர்கள் அவையை விட்டு வெளியேறாமல் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர். அவர்களை வெளியேற்ற அவை காவலர்களுக்கு பேரவைத் தலைவர் உத்தரவிட்டதை தொடர்ந்து அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திரு செல்வ பெருந்தகை மயிலாடுதுறையில் ஜனநாயக முறையில்தான் போராட்டம் நடைபெற்றதாக கூறினார். ஆளுநருக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என அவரது சிறப்பு பாதுகாப்பு அதிகாரியே காவல்துறை தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறியவர் அதிமுக ஆட்சியில் அப்போதைய ஆளுநர் சென்னாரெட்டிக்கு அளிக்கப்பட்ட மரியாதையையும் சுட்டிக்காட்டினார். அடுத்து பேசிய பாஜக உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் ஆளுநருக்கு முறையாக பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று கூறி பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்வதாக கூறினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஆளுநரின் கார் அணிவகுப்பு மீது கற்கள், கொடிகள் வீசப்பட்டதாக சொல்லப்படுவதில் உண்மையில்லை என்று கூறினார். ஆளுநரின் கார் மற்றும் பாதுகாப்பு வாகனங்கள் மீது கற்களோ கொடிகளோ வீசப்படவில்லை என காவல்துறை இயக்குநருக்கு ஆளுநரின் பாதுகாப்பு அதிகாரி கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆளுநருடைய கான்வாய் மீது கற்கள் வீசப்பட்டன, கொடிகள் வீசப்பட்டன என்பது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. அது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுப்புகள் அமைச்சு வைத்திருந்தனர் என்பதுதான் உண்மை. ஜனநாயக ரீதியிலே ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் மாண்புமிகு ஆளுநர் அவருடைய பாதுகாப்பில் இருந்த இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை முறையாக எடுத்திருக்கிறது. 1995ஆம் ஆண்டு ஆளுநராக இருந்த மறைந்த சென்னாரெட்டியும் அவரது கார் அணிவகுப்பும் திண்டிவனத்தில் மறிக்கப்பட்டு கல், தக்காளி மற்றும் முட்டைகள் வீசப்பட்டது யார் ஆட்சியில் என திரு ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். முன்னாள் தேர்தல் ஆணையர் மறைந்த TN சேஷன், பாஜக MP திரு சுப்பிரமணியன் சுவாமி, முன்னாள் IAS அதிகாரி திருமதி சந்திரலேகா ஆகியோர் மீது அதிமுக ஆட்சியில் நடத்தப்பட்ட தாக்குதல்களையும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் சட்ட பதவிகளில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பொறுப்பு தங்கள் அரசுக்கு உள்ளதாகவும் அந்த கடமையை காவல்துறை செவ்வனே நிறைவேற்றிக் கொண்டிருப்பதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். சத்துணவு அமைப்பாளர் பணி நியமனத்திற்கு பணம் பெற்று மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் திருமதி சரோஜா ராசிபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அதிமுக ஆட்சியில் சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சராக இருந்த திருமதி சரோஜா சத்துணவு அமைப்பாளர் பணி நியமனத்திற்கு அவரது உதவியாளராக இருந்த குணசீலன் மூலம் 76 லட்சம் ரூபாய் வசூல் செய்துள்ளார். ஆனால் பணி நியமன ஆணை வழங்காததால் பணம் கொடுத்தவர்கள் அதனை திருப்பி கேட்டுள்ளனர். இது தொடர்பாக திருமதி சரோஜா மீது நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் குணசீலன் மோசடி புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் திருமதி சரோஜா, அவரது கணவர் லோகரஞ்சன் ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் இருவரும் தலைமறைவாகிவிட்டனர். ஜாமீன் கேட்டு அவர்கள் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. மோசடி புகார் அளித்த குணசீலன் கடந்த ஜனவரி மாதம் மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் ராசிபுரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் திருமதி சரோஜாவும் அவரது கணவரும் இன்று சரணடைந்தனர். அப்போது 25 லட்சம் ரூபாய் பிணைத் தொகை செலுத்த உத்தரவிட்ட நீதிபதி திருமதி ரெஜினா பேகம் மறு உத்தரவு வரும் வரை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் சனிக்கிழமை தோறும் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கினார். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று விரக்தியில் புலம்பாமல் புதிய கோணத்தில் சிந்தித்து சாலையோர டீ கடை ஆரம்பித்த பிரியங்கா என்ற இளம்பெண்ணுக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பீகாரின் பூர்ணியா மாவட்டத்தைச் சேர்ந்த பிரியங்கா கல்லூரி படிப்பை முடித்து 2 ஆண்டுகளாக முயற்சித்தும் வேலை கிடைக்கவில்லை. வங்கி தேர்வு, ரயில்வே தேர்வு என அரசு தேர்வுகளிலும் வாய்ப்புகள் கைநழுவி போக சோர்ந்து போனவருக்கு ஏன் சுயதொழில் தொடங்கக்கூடாது என்ற யோசனை உதித்திருக்கிறது. பிரஃபுல் பிலோர் என்ற MBA மாணவர் டீ கடை ஆரம்பித்ததை கேள்விப்பட்ட பிரியங்கா சிறிதும் யோசிக்காமல் பீகாரில் மகளிர் கல்லூரி முன்பு டீ கடை ஆரம்பித்து விட்டார். பொதுவாக டீ கடைக்கு சென்று டீ குடிக்க பெண்களுக்கு ஆசை இருந்தாலும் தயக்கம் அதற்கு முட்டுக்கட்டை போட்டுவிடும். இந்த தயக்கத்தை பயன்படுத்தி கொண்ட பிரியங்கா பெண்கள் கல்லூரி முன்பு டீ கடை போட மாணவிகள் கூட்டம் மொய்க்க ஆரம்பித்து விட்டது. தொழில் தொடங்கினால் மட்டும் போதாது, அதனை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதிலும் நுணுக்கம் வேண்டும். பெண்களுக்கு மிகவும் பிடித்த சாக்லேட்டை வைத்து சாக்லேட் டீ விற்க, அப்புறம் என்ன சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது வியாபாரம். ஆண்களை கவர பான் எனும் வெற்றிலை டீ, குல்கந்த் டீ என புதுமை படைக்க களை கட்டுகிறது கடை. டீ கடை தொடங்க பெரிய அளவில் முதலீடு தேவையில்லை என்கிறார் பிரியங்கா. चाय का एक ऐसा बिजनेस है कि यहाँ आप कम इन्वेस्टमेंट में भी शुरू कर सकते हो. उसके लिए आपको ज़्यादा कुछ इन्वेस्टमेंट नहीं करना होता है. प्रॉफिट भी अच्छी खासी होती है. तो इतने सारे चाय वाले थे, ठीक है, तो मैंने सोचा यार सब चाय वाले हैं तो एक चाय वाली भी होनी चाहिए ना. ஆண்கள் மட்டும்தான் டீ கடை ஆரம்பிக்க வேண்டுமா, பெண்களாலும் முடியும் என்று சொல்லும் பிரியங்காவுக்கு பாட்னா முழுவதும் சங்கிலி தொடர் போல கிளைகள் திறக்க ஆசையாம். இன்னும் ஓரிரு மாதங்களில் அந்த ஆசையையும் செயல்படுத்தி விடுவேன் என்கிறார்.
முயன்றால் முடியாதது இல்லை. வீட்டில் முடங்கி கிடக்காம டீ கடை தொடங்கியிருக்கும் பிரியங்காவின் தேநீர் சாம்ராஜ்யம் விரிவடையும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. கூத்தாண்டவர் கோயில் தேரோட்டத்தில் ஏராளமான திருநங்கைகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூவாகம் கிராமத்தில் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. நேற்று நடைபெற்ற சாமி திருக்கண் திறத்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருநங்கைகள் மணக்கோலத்தில் கோயில் பூசாரியிடம் தாலி கட்டிக்கொண்டனர். தேங்காய் உடைத்தும் கற்பூரம் ஏற்றியும் கூத்தாண்டவரை வழிபட்ட திருநங்கைகள் நேற்று இரவு முழுவதும் கும்மி அடித்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். இன்று நடைபெற்ற தேரோட்டத்தின் போது பந்தலடியில் அரவான் களப்பலி கொடுக்கப்பட்டார். இதையடுத்து திருநங்கைகள் பூசாரி கையினால் கட்டிய தாலியை அறுத்துக் கொண்டு ஒப்பாரி வைத்தனர். தாலி அறுத்த திருநங்கைகள் வெள்ளை புடவை உடுத்தி சோகத்துடன் சொந்த ஊர்களுக்கு திரும்பிச் சென்றனர். திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரியில் உள்ள கூத்தாண்டவர் கோயில்களிலும் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான திருநங்கைகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இனி வருவது செய்தி துளிகள். டெல்லியில் அனுமன் ஜெயந்தியின் போது வன்முறை நடந்த ஜஹாங்கீர்புரி பகுதியில் ஆக்கிரமிப்பு கட்டடங்களை இடிக்கும் பணியை மாநகராட்சி இன்று தொடங்கிய நிலையில் இடிப்பதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நேற்று நோட்டீஸ் அளித்துவிட்டு இன்று இடிக்கும் பணியை மாநகராட்சி தொடங்கியிருப்பது உள்நோக்கம் கொண்டது என்று மூத்த வழக்கறிஞர்கள் திரு கபில் சிபல், திரு பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டோர் தலைமை நீதிபதி அமர்வில் முறையிட்டனர். இதையடுத்து இடிப்பதற்கு தடை விதித்த நீதிபதிகள் நாளை முழுமையாக விசாரிப்பதாக தெரிவித்தனர். ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தொடர்ந்து கட்டடங்கள் இடிக்கப்பட்டதற்கு தலைமை நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவை உரிய அதிகாரிகளிடம் தெரிவிக்குமாறு பதிவாளருக்கு அவர் உத்தரவிட்டார். ஜஹாங்கீர்புரி பகுதியில் பதற்றம் நிலவுவதால் துணை ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பல மாநிலங்களில் நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள சூழலில் மத்திய அரசுக்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். தற்போது 8 நாட்களுக்கான நிலக்கரி மட்டுமே கையிருப்பு உள்ளதாக விமர்சித்துள்ளவர் இதனால் மின்வெட்டு ஏற்பட்டால் சிறு குறுந்தொழில்கள் பாதிக்கப்படும் என்று கூறியுள்ளார். வெறுப்புணர்வை பரப்புவதை நிறுத்தி மின் உற்பத்தி நிலையங்களை இயக்க பிரதமர் திரு மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திரு ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டார். முல்லைப் பெரியாறு அணை மேற்பார்வை குழுவில் தமிழக அரசு சார்பில் கூடுதல் உறுப்பினராக காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு ஆர் சுப்பிரமணியத்தை தமிழக அரசு நியமித்துள்ளது. மேற்பார்வை குழுவில் ஏற்கனவே 3 பேர் உள்ள நிலையில் கூடுதலாக 3 உறுப்பினர்களை சேர்க்கலாம் என உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. சென்னை மணலி புதுநகர் கொசஸ்தலை ஆற்றங்கரையோரம் 15 கோடி ரூபாய் செலவிலும் மணலி மற்றும் திருவொற்றியூர் பகுதிகளில் 106 கோடி ரூபாய் செலவிலும் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்தார். இந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். நீட் உள்ளிட்ட தமிழக அரசின் மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாத ஆளுநரை கண்டித்து வரும் 28ஆம் தேதி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநரை எதிர்த்து பேசக்கூடாது என்றோ ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடாது என்றோ எந்த சட்டமும் இல்லை என்று கூறினார். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஆளுநரை எதிர்த்து பேசக்கூடாது என்றோ ஆளுநருடைய கருத்துக்களை விமர்சிக்க கூடாது என்றோ அல்லது ஜனநாயக முறைப்படி ஆளுநருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தக்கூடாது என்றோ எந்த சட்டத்திலும் இடமில்லை, எந்த மரபும் இல்லை. மற்ற மாநிலங்களை கையாள்வதைப் போல தமிழகத்தை கையாள முடியாது என்பதை பாஜக புரிந்து கொள்ள வேண்டும் என திரு அழகிரி குறிப்பிட்டார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் திருமதி சசிகலாவிடம் தனிப்படை போலீசார் நாளை விசாரணை நடத்துகிறார்கள். இதற்காக தனிப்படை போலீசார் நாளை சென்னை வருகிறார்கள். கோடநாடு எஸ்டேட்டில் காணாமல் போன ஆவணங்கள் தொடர்பாக அவரிடம் விசாரணை நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயில் சிற்றம்பல மேடைக்கு பக்தர்களை அனுமதிப்பது குறித்து அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிற்றம்பல மேடைக்கு பக்தர்களை மீண்டும் அனுமதிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை இன்று முடித்து வைத்தது. தாம்பரம் அருகே வேங்கை வாசலில் சித்தேரிக்கு செல்லும் கால்வாயை ஆக்கிரமித்த பகுதியை இனிப்பு நிறுவனத்திடம் இருந்து ஒரு வாரத்தில் மீட்க அதிகாரிகளுக்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு ரகுநாத் உத்தரவிட்டுள்ளார். இப்பகுதியை ஆய்வு செய்த அவர் கால்வாய் பகுதியில் 23 மீட்டர் நீளத்திற்கு இனிப்பு நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதை கண்டுபிடித்தார். இன்னைக்கு வேங்கவாசல் மெயின் ரோட்ல ஏரி பெரிய ஏரியிலேருந்து சித்தேரிக்கு போகிற கால்வாய் நீர் வழித்தடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க. தனியார் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் ஒரு 70 சென்ட் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதை இன்னைக்கு கலெக்டர் ராகுல்நாத் ஆய்வு பண்ணி எல்லாத்தையுமே அகற்ற சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. இது அதிகாரிகள் துரித வேகத்தில் கிளியர் பண்ணி எங்களுக்கு அந்த நீர்வழி தடத்தை சரி பண்ணி கொடுக்கணுன்றது தான் எங்கள் கிராம மக்களோட கோரிக்கையாக வைக்கிறோம். நாங்கள் சித்தேரி கால்வாய் ஆக்கிரமிப்பால் மழைக்காலங்களில் வேங்கைவாசல் சாலையில் வெள்ளம் சூழ்ந்து மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடியால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் மட்டக்களப்பிலிருந்து ஒரு பெண் 2 குழந்தைகளுடன் படகில் தனுஷ்கோடி வந்துள்ளார். 2 லட்சம் ரூபாய் கொடுத்து தனுஷ்கோடி வந்தவரை கியூ பிரிவு போலீசார் மீட்டு மண்டபம் அகதிகள் முகாமில் வைத்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே பன்னிஹள்ளி கிராமத்தில் தென்னை நார் தயாரிப்பு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாயின. தீயணைப்பு படையினர் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். விராலிமலை அருகே தென்னங்குடி, கத்தலூர், தேராவூர், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் இன்று மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று மீன்களை ஆர்வத்துடன் பிடித்துச் சென்றனர். மதுரையில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவை முடித்துக் கொண்டு அழகர் கோவிலுக்கு கள்ளழகர் திரும்பினார். கோவிலுக்கு வந்த கள்ளழகரை பக்தர்கள் பூக்கள் தூவி வரவேற்றனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 574 புள்ளிகள் அதிகரித்து 57,037 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 178 புள்ளிகள் உயர்ந்து 17,136 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 496 ரூபாய் சரிந்து 39,704 ரூபாயாகவும், 1 கிராம் 4,963 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 70 காசுகள் குறைந்து 73 ரூபாய் 30 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை மக்களின் தொடர் போராட்டம் காரணமாக அதிபர் பதவியை ராஜினாமா செய்ய கோத்தபய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு மீண்டும் 2000 கடந்துள்ள நிலையில் தமிழகத்தில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஆளுநரின் கார் அணிவகுப்பு மீது கற்கள் கொடிகள் வீசப்படவில்லை என்றும் அரசியல் சட்ட பதவிகளில் இருப்பவர்களை பாதுகாப்பதில் எவ்வித சமரசமும் கிடையாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.